Hello students, 10th science half-yearly exam க்கு கேட்கக்கூடிய important questions நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். டோட்டலா உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 23 லெசன்ஸ் இருக்கு. ஸோ 23 லெசன்ஸுமே வந்து ஃபுல்லா படிச்சுட்டு போயிட்டு நீங்க வந்து சயின்ஸ்ல 75க்கு 75 எடுக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா அது ஒரு கொஸ்டின் மார்க்ஸ் தான். என்ன ரீசன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்சைட் கொஸ்டின்ஸும் கேட்பாங்க. சயின்ஸ்ல எப்பயுமே வந்து இன்சைட் கொஸ்டின்ஸும் 1 or 2 கொஸ்டின்ஸ் வரும். புக் பேக் கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா 1 மார்க் கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் கேட்பாங்க. சம்டைம்ஸ் புக் பேக் கொஸ்டின்ஸ் இல்லாம 1 மார்க்ஸ்லயுமே கூட இன்சைட் கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு நான் வந்து ஒவ்வொரு லெசன்ஸ்லயும் கேட்கக்கூடிய அதாவது டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பப்ளிக் எக்ஸாம் வரையும் ஆஃப் இயர்லியா இருக்கட்டும், ரிவிஷனா இருக்கட்டும், பப்ளிக்கா இருக்கட்டும், இதுல எல்லாத்துலயுமே வந்து கேட்கக்கூடிய 2 மார்க் கொஸ்டின், 4 மார்க் கொஸ்டின், 7 மார்க் கொஸ்டின்ஸ் தான் என்ன அப்படின்றத தெளிவா பார்க்க போறோம். இன்னொரு முக்கியமான விஷயம், 7 மார்க்னா அப்படியே உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கொடுத்து அது 7 மார்க்ஸ் அப்படின்னு கொடுக்க மாட்டாங்க. அதுல வந்து 2 கொஸ்டின் கொடுத்துட்டு அது டோட்டலா 7 மார்க்ஸ் கொடுப்பாங்க. எப்படின்னா ஒரு கொஸ்டினுக்கு வந்து 4 மார்க்ஸ், இன்னொரு கொஸ்டினுக்கு வந்து 3 மார்க்ஸ் அப்படின்னு கொடுப்பாங்க. அந்த 3 மார்க்ஸ் கொடுக்குற கொஸ்டின் பாத்தீங்கன்னா 2 மார்க்ஸா இருக்கலாம், இல்ல 4 மார்க்ஸ் 2 கொடுத்து அது 7 மார்க்ஸா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கேட்கும்பொழுது நீங்க எப்படி எந்தெந்த கொஸ்டின்ஸ் வந்து 4 மார்க்ஸ்ல கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு, எதெல்லாம் வந்து 2 மார்க்ஸ்ல கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு, எதெல்லாம் 7 மார்க்ஸ்ல கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்றத தெளிவா உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி உடனடியா நீங்க டெக்ஸ்ட் புக் கையில எடுத்து வச்சுக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. என்னடா எக்ஸாம் நெருக்கத்துல இதை சொல்றாங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம். கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு ரிவிஷன் எக்ஸாமுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும், பப்ளிக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ முடிஞ்ச வரையும் டெக்ஸ்ட் புக்ல நோட் பண்ணிக்கோங்க. இதுல நான் சொல்லக்கூடிய கொஸ்டின்ஸை ஃபர்ஸ்ட் படிங்க, அதுக்கப்புறம் நீங்க ஃபுல் புக்கை படிக்க பாருங்க. சரிங்களா? நான் சொல்லக்கூடியதை படிச்சீங்கன்னாவே கண்டிப்பாவே 1 மார்க்ஸ் ரெடி ஆயிட்டீங்கன்னா 75க்கு 75 100% ரெடி ஆக முடியும். நான் அடிச்சு சொல்றேன். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு லெசனுக்கு புக் பேக்ல என்ன இருக்கு, இன்சைட் என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். புக் பேக்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெசன்ல 1 வேர்ட்ஸ் ஃபுல்லாவே படிங்க. புக் பேக்ல இருக்க 1 மார்க்ஸ் எல்லாமே படிங்க. தயவு செஞ்சு வந்து 5 மார்க்ஸும் 7 மார்க்ஸும் 4 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் மட்டும் படிச்சுட்டு 1 மார்க்ஸ்ல வந்து கான்சென்ட்ரேஷன் பண்ணாம விட்டுறாதீங்க. 1 மார்க்ஸ்ல உங்களுக்கு நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் ஈஸியா. சொல்ற கொஸ்டின்ஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 1, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் கொஸ்டின் நம்பர் சொல்றேன், நீங்க கொஸ்டின் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. டிஃபைன் இனர்ஷியா, கிவ் இட்ஸ் கிளாசிஃபிகேஷன். Question number 4, differentiate mass and weight. Question number 5, define moments of a couple. Question number 6, state the principle of moments. 7th question, state Newton's second law. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ்ல உங்களுக்கு செகண்ட் சம்மும் தேர்ட் சம்மும் அடிக்கடி கேட்கக்கூடியது. டீட்டெயில்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட், செகண்ட் கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட், நெக்ஸ்ட் 4த்தும் 5த்தும் இம்பார்ட்டன்ட், 1 to 4 5. இதுல உங்களுக்கு பாத்தீங்கன்னா 4 மார்க்ஸ்ல வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய 4 மார்க்ஸ்ல உங்களுக்கு ராக்கெட் ப்ரொபல்ஷன் கேட்பாங்க. 5th கொஸ்டின் வந்து உங்களுக்கு 4 மார்க்ஸ்ல கேட்பாங்க. 7 மார்க்ஸ்ல கேட்கக்கூடியது பாத்தீங்கன்னா வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா, கிவ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் ஈச் டைப். ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் செகண்ட் கொஸ்டின் நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் 7 மார்க்ஸ்ல கேட்பாங்க. அதுக்கு அடுத்தது லீனியர் மொமெண்டம் 4th கொஸ்டின், இதுவுமே 7 மார்க்ஸ்ல கேட்பாங்க. உங்களுக்கு வந்து நான் லாஸ்ட்ல வந்து இன்சைட் கொஸ்டின்ஸ்லாம் லாஸ்ட்ல சொல்றேன். ஸோ புக் பேக்கை ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. செகண்ட் சாப்டர்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டின்ஸ்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், கொஸ்டின் நம்பர் 1 இம்பார்ட்டன்ட், கொஸ்டின் நம்பர் 2 ஸ்லென்ஸ் லா இம்பார்ட்டன்ட், டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட் கொஸ்டின் நம்பர் 4 இம்பார்ட்டன்ட், கொஸ்டின் நம்பர் 5 இம்பார்ட்டன்ட், கொஸ்டின் நம்பர் 8 இம்பார்ட்டன்ட். நான் கொஸ்டின் ரீட் பண்ணனா உங்களுக்கு வீடியோ லென்த்தியா போகும். ஸோ கொஸ்டின் நம்பர் சொல்றேன், இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 6 இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது கொஸ்டின் நம்பர் 8 பார்த்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 8 அடிக்கடி கேட்கக்கூடியது. அதுக்கு அடுத்தது ஸ்கை அப்பியர்ஸ் இன் ப்ளூ கலர், அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், 9th கொஸ்டின். இதெல்லாம் உங்களுக்கு 2 மார்க்ஸ்ல கேட்பாங்க. டீடைல்ல பாத்தீங்கன்னா 4 மார்க் கொஸ்டின்ஸ், லிஸ்ட் எனி 5 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து உங்களுக்கு 4 மார்க்ஸ்ல கேட்பாங்க. அதுக்கடுத்தது கொஸ்டின் நம்பர் 3, இது 7 மார்க்ஸ்ல கேட்பாங்க. மயோபியா அண்ட் ஹைப்பர்மெட்ரோபியா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஹார்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் 2 ஹார்ட்ஸ்ல இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் லெசன்ல கொஸ்டின் நம்பர் 1, டிஃபைன் 1 கலோரி, அது இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது கொஸ்டின் நம்பர் 4 இம்பார்ட்டன்ட், பாயில்ஸ் லா. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7 இம்பார்ட்டன்ட், கொஸ்டின் நம்பர் 6 இம்பார்ட்டன்ட், டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் ஐடியல் கேஸ் அண்ட் ரியல் கேஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் நம்பர் 7 இம்பார்ட்டன்ட், வாட் இஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரியல் எக்ஸ்பென்ஷன், இது எல்லாமே 2 மார்க்ஸ்ல கேட்பாங்க. அடுத்து டீடைல்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் derive the ideal gas equation, very very important, 3 star question, இதை மிஸ் பண்ணாம படிக்க பாருங்க.
Fourth lesson, electricity la pathina very short answers, 2 more questions. Question number 1, define the unit of current, very important. Next வந்து இதெல்லாம் அந்த ஒரு questions படிங்க போதும். அடுத்து short answers la pathina potential and potential different, electrical potential and potential. Question number 1 important. Next வந்து what is the role of the earth wire in domestic circuit? Question number 2. Question number 3 important. State Ohm's law, இது 3-star question, very very important. அடுத்து resistivity and conductivity of a conductor, question number 4 important. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா லாங் ஆன்சர்ஸ்ல LED TV, question number 5 very very important. Question number 2, இது ரெண்டுமே வந்து 7 மார்க்ஸ்ல கேட்பாங்க. எது question number 2, what is meant by electric circuit, name and define units, அந்த question அந்த ABC இருக்குல்ல மூணுமே படிங்க, அது 7 மார்க்ஸ்ல கேட்பாங்க. கொஸ்டின் நம்பர் 5ம் 7 மார்க்ஸ்ல கேட்பாங்க. வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் LED டிவி? சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு டொமஸ்டிக் எலக்ட்ரிக் சர்க்கியூட் வந்து கொஸ்டின் நம்பர் 4ம் கேட்பாங்க. ஆனால் 100% வந்து கேட்கக்கூடியது கொஸ்டின் நம்பர் 2ம் 5ம் 3-star கொஸ்டின், அது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதில் ஹார்ட்ஸில் வந்து கொஸ்டின் நம்பர் 2, ஹார்ட்ஸில் கொஸ்டின் நம்பர் 2 பார்த்துக்கோங்க. அடுத்து நியூமெரிக்கல் ப்ராப்ளமில் பார்த்தீங்கன்னா question number 1 numerical problem, very important problem, அதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் acoustics lesson, இதில் வந்து 1 marks ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து 2 mark கொஷின்ஸில் 2 marksல பார்த்தீங்கன்னா longitudinal wave அது பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது audible range of frequency பாருங்க, கொஷின் நம்பர் 1 அண்ட் கொஷின் நம்பர் 2. ஏன்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஷின் நம்பர் சொன்னோம் இல்லையா, கொஷின் நம்பர் 1, கொஷின் நம்பர் 2, கொஷின் நம்பர் 3, இது மூணுமே பாருங்க. அதுக்கு அடுத்தது பிரீஃப் ஆன்சரில் எதுவும் தேவையில்லை. டாப்லர் எஃபெக்ட் அது தேவை, கொஸ்டின் நம்பர் 5. அதாவது 7th ரோமன் லெட்டர் ஆன்சர் பிரீஃப்லி இருக்கு இல்லையா, அதில் கொஸ்டின் நம்பர் 5 மென்ஷன் 2 cases in which there is no Doppler effect in sound, அது இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து டீட்டெயில் ஆன்சரில் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலில் உங்களுக்கு வந்து எக்கோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 4th கொஸ்டின் இருக்கு பாருங்க, what is an echo, state 2 conditions necessary for hearing an echo. இது வந்து 3-star கொஸ்டின், கண்டிப்பா இந்த லெசன்ல 5 mark கொஸ்டின்ஸ்ல இது கண்டிப்பா வரக்கூடிய ஒரு கொஸ்டின். ஸோ இதை மிஸ் பண்ணாம படிங்க. நெக்ஸ்ட் லெசன்ல பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 2 கிரிட்டிக்கல் மாஸ் இம்பார்ட்டன்ட். அடுத்து கொஸ்டின் நம்பர் 3 டிஃபைன் 1 ரோயன்ட்ஜென், அது இம்பார்ட்டன்ட், கொஸ்டின் நம்பர் 4. அடுத்து கொஸ்டின் நம்பர் 4 கிவ் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் ராட் இன் எ நியூக்ளியர் ரியாக்டர், அது இம்பார்ட்டன்ட். அடுத்து கொஸ்டின் நம்பர் 5 இம்பார்ட்டன்ட், கொஸ்டின் நம்பர் 4ம் இம்பார்ட்டன்ட், ஸ்டேட் சாடி அண்ட் ஃபார்ஜன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லா 2, 3, 4, 5, அதை நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது கொஸ்டின் நம்பர் 8 வாட் இஸ் ஸ்டெல்லர் எனர்ஜி, அது இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா compare the properties of alpha, beta and gamma radiation, very very important. இந்த லெசன்ல இந்த கொஸ்டின்ஸ் தான் வந்து மேக்ஸிமம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சம்டைம்ஸ் தான் உங்களுக்கு இந்த நியூக்ளியர் ரியாக்டர் 3rd கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ 100% வந்து கொஸ்டின் நம்பர் 2 படிச்சே ஆகணும், மிஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் லெசன்ல ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ், கொஸ்டின் நம்பர் 1 இம்பார்ட்டன்ட், கொஸ்டின் நம்பர் 3 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டிஃபைன் அட்டாமிசிட்டி, அட்டாமிசிட்டி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து எல்லா கொஸ்டின் பேப்பர்லயுமே இருக்கும். ஆல் டிஸ்ட்ரிக்ட், நான் இப்போ சொல்றது வந்து ஆல் டிஸ்ட்ரிக்டோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ தயவு செஞ்சு எதுவுமே மிஸ் பண்ணாம படிக்க பாருங்க. அதுக்கடுத்தது கொஸ்டின் நம்பர் 5 வாட் இஸ் மோலார் வால்யூம் ஆஃப் அ கேஸ், அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாங் ஆன்சர்ல கொஸ்டின் நம்பர் 4 வெரி வெரி இம்பார்ட்டன்ட், கிவ் த சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் மாடர்ன் அட்டாமிக் தியரி. கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு 7 mark கொஸ்டின்ஸ்லேயே கேட்பாங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட், 3-star கொஸ்டின், கண்டிப்பா படிச்சே ஆகணும். நெக்ஸ்ட் 8th லெசன்ல 6th ரோமன் லெட்டர் பாருங்க, ஷார்ட் ஆன்சர்ஸ்ல 3rd கொஸ்டின் வாட் இஸ் ரஸ்ட், கிவ் த ஈக்குவேஷன் ஃபார் ஃபார்மேஷன் ஆஃப் ரஸ்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து கொஸ்டின் நம்பர் 4 ஸ்டேட் 2 கண்டிஷன்ஸ் நெசசரி ஃபார் ரஸ்டிங் ஆஃப் அயன், இது உங்களுக்கு 2 marksல கேட்பாங்க. அடுத்து 4 marksல கேட்கக்கூடியது பார்த்தீங்கன்னா லாங் ஆன்சர்ல எக்ஸ்பிளைன் ஸ்மெல்டிங் ப்ராசஸ், இது 4 marksல கேட்பாங்க. சம்டைம்ஸ் வந்து இதே கொஸ்டின் வந்து 7 marksலயும் கேட்பாங்க, கூட இன்னொரு கொஸ்டின் கொடுத்து இது ரெண்டுத்தையும் சேர்த்து 7 marksல கேட்பாங்க. ஸோ 7th ரோமன் லெட்டர்ல 3rd கொஸ்டின் எக்ஸ்பிளைன் ஸ்மெல்டிங் ப்ராசஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட், 3-star கொஸ்டின். 9th லெசன் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிஃபைன் த டேர்ம் சொல்யூஷன், இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வால்யூம் பர்சன்டேஜ், கொஸ்டின் நம்பர் 5 define volume percentage. அடுத்து question number 7 hydrated salt, define hydrated salt, இது very very important. okay,
நெக்ஸ்ட் லாங் ஆன்சர்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரைட் நோட்ஸ் ஆன் சேச்சுரேட்டட் சொல்யூஷன் அன்சேச்சுரேட்டட் சொல்யூஷன். இது இம்பார்ட்டன்ட் 7 மார்க் கொஸ்டின், 3 ஸ்டார் கொஸ்டின். சரிங்களா, தயவு செஞ்சு அதை மிஸ் பண்ணாதீங்க. இதுல இருக்கிறதுல இந்த 6 கொஸ்டின்ஸ்ல இந்த ஒரு கொஸ்டின் படிங்க போதும். 10th லெசன்ல 6th ரோமன் லெட்டர், சாரி 6th ஷார்ட் ஆன்சர் 5th ரோமன் லெட்டர். 5th ரோமன் லெட்டர்ல வந்து உங்களுக்கு 4th கொஸ்டின் differentiate reversible and irreversible reaction, question number 4 short answersல 5th ரோமன் லெட்டர்ல important. அடுத்தது 6th ரோமன் லெட்டர் டீடைல் ஆன்சர்ல பாத்தீங்கன்னா chemical equilibrium, what are its character, very 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 important question. இது 7 marksல கேட்பாங்க. question number 5 7 marksல கேட்பாங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா what are called thermolysis reaction, இது 4 marksல கேட்பாங்க. first detail 4 marksல கேட்பாங்க. 5th detail 7 marksல கேட்பாங்க. how does pH play an important role in everyday life, இது உங்களுக்கு sometimes 2 marksலயே கூட கேக்குறாங்க. 2 marks இல்ல 4 marksல கேட்பாங்க. ஸோ அதையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 11th லெசன்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் ஆன்சர் 5th ரோமன் லெட்டர்ல ஷார்ட் ஆன்சர்ஸ்ல லாஸ்ட் கொஸ்டின் டிஃபரன்ஷியேட் சோப்ஸ் அண்ட் டிட்டர்ஜென்ட். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90% எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. இதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி லாங் ஆன்சர்ஸ்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஹோமோலோஜியஸ் சீரீஸ் கிவ் எனி 3 its கேரக்டரிஸ்டிக்ஸ் இல்லையா, அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதையும் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது கொஸ்டின் நம்பர் 5 எக்ஸ்பிளைன் த மெக்கானிசம் ஆஃப் கிளீன்சிங் ஆக்ஷன் ஆஃப் சோப். இதுவுமே உங்களுக்கு 4 marksல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஓகே, 12th லெசன் எடுத்துக்கோங்க. 12th லெசன்ல 5th ரோமன் லெட்டர் ஆன்சர் இன் ஏ சென்டென்ஸ் இருக்கு இல்லையா, அதுல வந்து செகண்ட் கொஸ்டினும் 4th கொஸ்டினும் அடிக்கடி கேட்பாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு 2 marksல கூட சம்டைம்ஸ் கேட்பாங்க. ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது ஷார்ட் ஆன்சர் 6th ரோமன் லெட்டர் ஷார்ட் ஆன்சர்ஸ்ல பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 2 ரைட் எ ஷார்ட் நோட் ஆன் மிசோஃபைல் இம்பார்ட்டன்ட். அடுத்த தேர்ட் கொஸ்டின் draw and label the structure of oxysomes important. 5th question what is photosynthesis and where in a cells does it occur, அது very important. அதுக்கு அடுத்தது மேலே பாருங்க கொஸ்டின் நம்பர் 6 important what is respiratory question. அடுத்து 8th question write the reaction for photosynthesis. இது எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட், எல்லாமே 2 marksல கேட்பாங்க. அடுத்து டீடைல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிஃபரன்ஷியேட் த ஃபாலோயிங் மோனோகாட் ரூட் அண்ட் டைகாட் ரூட் ஏரோபிக் அண்ட் அனோரோபிக் ரெஸ்பிரேஷன். 3 ஸ்டார் கொஸ்டின், வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், கண்டிப்பாக இதை படிச்சே ஆகணும். அதுக்கு அடுத்தது டிஸ்கிரைப் அண்ட் நேம் 3 stages ஆஃப் செல்லுலர் ரெஸ்பிரேஷன். இதுவுமே சம்டைம்ஸ் கேட்க இருக்க, ஆனால் நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் இம்பார்ட்டன்ட், அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 3 ஸ்டார் கொஸ்டின், அது கண்டிப்பாக நீங்கள் படிச்சாகணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்ஸில் இதில் வந்து ஹார்ட்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க த ரியாக்ஷன்ஸ் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் மேக்கப் ஆஃப் பயோகெமிக்கல் பாத்வே. ஸோ இந்த கொஸ்டின் கண்டிப்பாக படிச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 13th லெசன் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆன்சர்ஸில் 6th ரோமன் லெட்டர்ல கொஸ்டின் நம்பர் 2 வெரி இம்பார்ட்டன்ட் லிஸ்ட் அவுட் த parasitic adaptations இன் லீச். அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் இம்பார்ட்டன்ட் ஒய் ஆர் த ரிங் ஆஃப் கார்டிலேஜஸ் ஃபவுண்ட் இன் ட்ராச்சியா ஆஃப் ரேபிட். செகண்ட் வந்து 3 ஸ்டார் கொஸ்டின், ஃபர்ஸ்ட்டும் படிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து லாங் ஆன்சர்ஸ்ல பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 1 and 2 ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். இதில் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே அடிக்கடி கேட்பாங்க. ஹவு இஸ் த சர்க்குலேட்டரி சிஸ்டம் டிசைன் இன் லீச் டு compensate the heart structure. அடுத்து how does locomotion take place in leech. ரெண்டு கொஸ்டின்ஸுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது வேல்யூ பேஸ்டு கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா வேல்யூ பேஸ்டு கொஸ்டின்லேயே இதில் வந்து இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் இருக்கு இல்லையா, இது ரெண்டுமே அடிக்கடி கேட்கறது. லீச்சஸ் டூ நாட் ஹேவ் அன் எலாபரேட் சீக்ரெஷன், அந்த கொஸ்டின்ஸும் இம்பார்ட்டன்ட். அடுத்தது ஹவு இஸ் த டைஜஸ்டிவ் சிஸ்டம், வேல்யூ பேஸ்டு கொஸ்டின், கண்டிப்பாக இதில் படிச்சே ஆகணும், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 14th லெசன்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 2 வாட் இஸ் கோஹெஷன், அது இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 5 டிஸ்கிரைப் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் த ஹியூமன் ஹார்ட், அது இம்பார்ட்டன்ட். அடுத்து 8th கொஸ்டின் வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வால்ஸ் இன் ஹார்ட், அது இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் 9th கொஸ்டின் ஹூ டிஸ்கவர்ட் RH ஃபேக்டர் ஒய் வாஸ் இட்ஸ் நேம்டு ஸோ, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக இது 3 ஸ்டார் கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 10th ஒன் ஹவு ஆர் ஆர்டரிஸ் அண்ட் வெயின்ஸ் ஸ்ட்ரக்சரலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஒன் அனதர், இதுவுமே இம்பார்ட்டன்ட். இந்த லெசனில் கொஞ்சம் 2 marks நிறைய படிச்சே ஆகணும். ஒய் இஸ் த சினோட்ரியல் நோட் கால்டு த பேஸ் மேக்கர் ஆஃப் ஹார்ட், அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட்.
சரிங்களா? அடுத்து 12th ஒன்னும் பார்த்துக்கோங்க. சர்க்குலேஷன் அண்ட் புல்மோனரி சர்க்குலேஷன், சிஸ்டமேட்டிக் சர்க்குலேஷன், புல்மோனரி சர்க்குலேஷன், 12th கொஸ்டின், அதுவும் இம்பார்ட்டன்ட். அடுத்து இதில் கிவ் ரீசனில் கொஸ்டின் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 4, கொஸ்டின் நம்பர் 6 இது மூணுமே படிங்க. 1, 4, 6 7th ரோமன் லெட்டரில். அடுத்து லாங் ஆன்சர்ஸில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், வாட் இஸ் டிரான்ஸ்பிரேஷன், கிவ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன். இது வந்து உங்களுக்கு 3 ஸ்டார் கொஸ்டின். அதுக்கு அடுத்தது கொஸ்டின் நம்பர் 5, எனுமரேட் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிளட், இதுவுமே வந்து 5 ஸ்டார் கொஸ்டின். ஓகே, அடுத்து ஹார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இதில் 3 and 5 படிச்சே ஆகணும். கொஸ்டின் நம்பர் 3யும் கொஸ்டின் நம்பர் 5யும் ஹார்ட்ஸில் படிச்சுக்கோங்க. 15th கொஸ்டின், 6th ரோமன் லெட்டரில் ஷார்ட் ஆன்சர்ஸில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டிஃபைன் ஸ்டிமுலஸ் இம்பார்ட்டன்ட். தேர்ட் கொஸ்டின், what are the structure involved in the protection of brain important. Question number 5, which act as a link between the nervous system and endocrine system important. Sixth question, define reflex arc, அது important. 1, 3, 5, 6 இது எல்லாமே important. Differentiate between the voluntary and involuntary actions. First question very important. அடுத்து long answersல பார்த்தீங்கன்னா question number 1, with a neat label diagram explain the structure of neuron, அது 100% கேட்பாங்க, அதை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து 4th கொஸ்டின், describe the structure of spinal cord important. 6th கொஸ்டின், classify neuron based on its structure, இது very very important. அடுத்தது ஹார்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 2, our body contains a large number of cells இல்லையா, அது நல்லா பார்த்துக்கோங்க. 16th லெசன்ல first question, what are synthetic auxins, give example, very important. What is bolting, how can it be induced artificially, question number 2 important. Next question number 5, what are chemical messengers important. Question number 6, what are the write the differences between endocrine and exocrine gland. அடுத்து 7th வேண்டாம். 9th question, why are thyroid hormones referred as personality hormone, இது very very important. அடுத்து 10th question, which hormone required iodine for its formation. 1, 2, 5, 6, 9, 10 very very important. long answersல பார்த்தீங்கன்னா question number 3, write the physiological effect of gibberellins, very very important questions. Next 4th question, where are estrogens produced, what is the role of estrogen in the human body. நான் சொல்லக்கூடிய கொஸ்டின்ஸ்லாம் வந்து வெறும் ஆஃபலிக் மட்டும் இல்லை பிள்ளைங்களா, ரிவிஷன், ஃபர்ஸ்ட் டிவிஷன், செகண்ட் டிவிஷன், பப்ளிக் வரையும். பப்ளிக் தான் உங்களோட டார்கெட். ஸோ பப்ளிக்ல நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு இந்த ஒரு வீடியோ போதும். இதுக்கப்புறம் நான் 1000 வீடியோ போடலாம், ஆனால் இந்த ஒரு வீடியோ நான் டைம் ஒதுக்கி உங்களுக்கு போட்டுட்டு இருக்கேன்னா முழுக்க 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 10th சயின்ஸ்ல என்கிட்ட வந்து விஎல் கிளாஸஸ்ல நிறைய பிள்ளைங்க சென்டம் மார்க் ஸ்கோர் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 820 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேல சயின்ஸ்ல வந்து சென்டம் மார்க் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ பிள்ளைங்க சயின்ஸ்ல நிறைய ஈஸியா எடுத்திருந்தாங்க மார்க், அசால்ட்டா மார்க்ஸ். சரிங்களா? ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே நிறைய பிள்ளைங்க இருந்தாங்க. இப்போ விஎல் கிளாஸஸ்லாம் பேன் பண்ணதுனால கல்வி விஜய் சேனல் பிக்கப் ஆகி கொண்டு வர்றதுக்கு கஷ்டமா இருக்கு. நீங்களாம் 9th வீடியோஸ்லாம் வந்து விஎல் கிளாஸஸ்ல பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நான் 10th எவ்வளோ வீடியோ போட்டிருந்தேன்னு சொல்லிட்டு. ஸோ யாரெல்லாம் வந்து இதுக்கு முன்னே நீங்க 9th என்னோட விஎல் கிளாஸஸ் ஃபாலோ பண்ணீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இதுல வந்து நான் சொல்லக்கூடியது எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்றதெல்லாம் இல்லாம கொஞ்சம் நல்லா படிங்க. ஆஃபலிக்கு படிக்க முடியலனாலும் அதை அட்லீஸ்ட் ரிவிஷன் பப்ளிக்கு படிக்க பாருங்க. ஓகே, அடுத்து லாங் ஆன்சர்ஸ்ல வந்து 3rd சொன்னேன்னா அதுக்கு அடுத்தது 4th பார்த்துக்கோங்க, ஈஸ்ட்ரோஜன் ப்ரொடியூஸ். அது அடுத்து ஹார்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 1ம் கொஸ்டின் நம்பர் 4 இது எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் நம்பர் 17 பார்த்தீங்கன்னா 6th ரோமன் லெட்டர் ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின்ல பைனரி ஃபிஷன் டிஃபர் ஃப்ரம் மல்டி ஃபிஷன், கொஸ்டின் நம்பர் 3 வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது கொஸ்டின் நம்பர் 4 டிஃபைன் ட்ரிபிள் ஃபியூஷன், இது வந்து உங்களுக்கு 3 ஸ்டார் கொஸ்டின், கண்டிப்பாக வந்தே தீரும், நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது நேம் த செகண்டரி செக்ஸ் ஆர்கன்ஸ் இன் மேல், கொஸ்டின் நம்பர் 6 இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 10th கொஸ்டின் ஐடென்டிஃபை த பார்ட்ஸ் இருக்குல்ல, அதுவுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் லாங் ஆன்சர்ஸ்ல உங்களுக்கு அடிக்கடி கேட்கறதுன்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வித் a neat label diagram describe the parts of a typical angiospermic ovule, அது அடிக்கடி கேட்பாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது ஜெனட்டிக் லெசன்ஸ்ல கொஸ்டின் நம்பர் 3 வாட் ஆர் ஆலோசோம்ஸ் இம்பார்ட்டன்ட், கொஸ்டின் நம்பர் 4 வாட் ஆர் ஒகாசகி ஃப்ராக்மெண்ட்ஸ், இது ரெண்டுமே வந்து 3 ஸ்டார் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், மிஸ் பண்ணாம படிக்க பாருங்க. அதுக்கு அடுத்தது லாங் ஆன்சர்ஸ்ல கொஸ்டின் நம்பர் 2 ஹவு இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ ஆர்கனைஸ்ட்,
What is the biological significance of DNA? இதுவுமே important 3-star question. Next lesson 6th Roman letterல short answersல பார்த்தீங்கன்னா question number 4th one. How can you determine the age of the fossils? அது important. அதுக்கு அடுத்தது long answersல இது வந்து உங்களுக்கு question number 2. How do you differentiate homologous organs from analogous organs? அது மட்டும் பாருங்க போதும். 20th lessonல பாருங்க 20th lessonல question number 4th one. Distinguish between somatic gene therapy and germline therapy gene therapy and differentiate cells and differentiate cells. இது important. அதுக்கு அடுத்தது question number 7. Differentiate between outbreeding and inbreeding, very important. அடுத்து டீடைல் ஆன்சர்ல பார்த்தீங்கன்னா இதுல டீடைல் ஆன்சர்ல அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் எதுவும் சொல்றதுக்கு இல்லை சரிங்களா. ஸோ இதை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த லெசன்ல இருந்து அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் எதுவும் கேட்கறது கிடையாது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க நீங்க கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ்லாம் வந்து எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 1 மார்க்ஸ் நல்லா பக்காவா ரெடி ஆயிட்டு நான் சொன்ன கொஸ்டின்ஸ் எதுவுமே ஒன்று கூட மிஸ் பண்ணாம படிச்சீங்கன்னா வித் சாய்ஸ்ல நீங்க 75க்கு 75 அடிச்சு சொல்றேன், கண்டிப்பா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும், கேரண்டியா சொல்றேன். ஆனா நான் சொல்லக்கூடிய லெசன்ஸ்ல எதுவுமே வந்து நீங்க ஒரு கொஸ்டின் கூட மிஸ் பண்ணாம படிக்க பார்க்கணும். சரி, மிஸ் பண்ணாம படிச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம் சரிங்களா, பயப்படவே தேவையில்லை. அதுக்கு அடுத்த லெசன்ல 8th ரோமன் லெட்டர்ல பாத்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 2. ஹவு இஸ் எ கேன்சர் செல் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் எ நார்மல் செல்? இது இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது கொஸ்டின் நம்பர் 5. வாட் ப்ரிகாஷன்ஸ் கேன் பி டேக்கன் ஃபார் ப்ரிவெண்டிங் ஹார்ட் டிசீசஸ்? அது இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 2. சேஞ்சஸ் இன் லைஃப் ஸ்டைல் இஸ் எ ரிஸ்க் ஃபேக்டர் ஆஃப் அக்யூரன்ஸ் கார்டியூஸ். அந்த கொஸ்டினுக்குள்ளே வாஸ்குலர் டிசீசஸ் அது சம்டைம்ஸ் கேட்குறாங்க, ஆனால் வெரி இம்பார்ட்டன்ட்னு சொல்ல முடியாது. இந்த லெசன்ல லாங் ஆன்சர் முடிஞ்சால் இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க, இது அந்த அளவுக்கு கேட்கறது கிடையாது. 22ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின். வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது லாங் ஆன்சர்ல சாயில் எரோஷன். ஹவு வில் யூ ப்ரிவென்ட் சாயில் எரோஷன்? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதுக்கு அடுத்தது கொஸ்டின் நம்பர் 4. எனுமரேட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட். அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் வந்து கண்டிப்பா படிங்க. நான் சொல்லக்கூடியதை மட்டும் படிச்சீங்கன்னாவே கண்டிப்பா சென்டம் தாராளமா எடுத்துடலாம். நெக்ஸ்ட் 23 லெசன். 23ல இருந்து அந்த எந்த கொஸ்டின்ஸும் பெருசா இது வரையும் கேட்டது கிடையாது. ஸோ இந்த 22 லெசன்ஸ் தான் நீங்க கவர் பண்ண வேண்டியது. 1 மார்க்ஸ் மட்டும் இதில் பார்த்துக்கோங்க நல்லா. ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். நீங்க வாட்ஸ்அப் சேனல்ல இல்லைன்னா இமீடியட்டா வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நான் போடுற வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு ஃபீல் பண்றவங்க ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட எக்ஸாம்ல நீங்க எவ்வளவு மார்க்ஸ்க்கு எக்ஸாம்க்கு தயாராயிருக்கீங்க, எக்ஸாம்க்கு எழுதியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல நீங்க வந்து எக்ஸாம் போனீங்க அப்படின்னா எவ்வளவு மார்க்ஸுக்கு 75க்கு நீங்க எவ்வளவு மார்க்குக்கு இந்த நிலைமையில தயாரா இருக்கீங்க அதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.